ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சுறா புட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ண சுறா மீன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி க்ளீன் பண்ண மீனை வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் முழுசாக மீன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கட் பண்ணி உள்ளே இருக்க குடல் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த அழுக்கு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது வேக வச்ச மீனில் இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சென்டர் பார்ட் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு நம்ம வேக வச்சதுனால இப்போ தோல் ஈஸியாக வருது பாருங்கள். இதுவே ரொம்ப வெந்துடுச்சுன்னா தோலோடு சேர்ந்து மீனும் வந்துடும். க்ளீன் பண்ணும் போது கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாக பண்ணக்கூடாது. சுறா மீனை பால் சுறான்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்துக்கு, மசில் டெவலப்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, விஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது சுறா புட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு தாளிக்க ஈஸியாக இருக்கும். என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மீன் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா தாளிக்க கடுகு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். க்ளீன் பண்ண மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருத்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் மாதிரி வந்ததும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கை விடாமல் கலந்துட்டே இருக்கலாம், இல்லாட்டி இஞ்சி பூண்டு எல்லாமே கடாயில் ஒட்டிக்கும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. ஓரளவு வதங்கினதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுறா புட்டு பொறுத்த வரைக்கும் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாமே நிறைய சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டோம். இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்குதில்ல, இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக சேரும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் இருக்கிறதையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் மிளகாய் கிள்ளி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாய்.